Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 9ஓட மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 8 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 9ல இருந்து ரிமைனிங் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுவோம். ஸோ 9th கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் x மைனஸ் ஒய் இன்டூ dx plus dy equal to dx minus dy given that y equal to -1 and x equal to 0 இந்த பாயிண்ட்ல அண்ட் அவங்களுமே ஒரு இன்ட் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா x minus y க்கு பதில் t அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது ஃபைனலி ஏதோ ஒரு இடத்துல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் வரும். ஓகே, சொல்யூஷன் given என்ன x minus y into dx plus dy equal to dx minus dy அப்படின்னு இருக்கு. தென் இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ரெண்டுத்துக்கும் காமன் ரைட். அப்போ தனித்தனியாக எடுங்க. அப்போ x minus y into dx plus x minus y into dy, then இந்த dy லெஃப்ட்ல கொண்டு வந்தா plus dy equal to dx. அப்புறம் இந்த x minus y into dx எல்லாம் ஒரு பக்கம், dy எல்லாம் ஒரு பக்கம் வைக்க போறோம், அது ஐடியா. அப்போ x minus y into dy plus dy equal to dx, இது இங்க வந்தா minus of x minus y into dx. then இது ரெண்டுல இருந்தோ dy வெளியில எடுக்கிறேன், இது ரெண்டுல இருந்தோ dx வெளியில எடுக்கிறேன். அப்ப என்ன ஆகும், இங்க x minus y இது +1. ஓகே, அதே மாதிரி இதுல இருந்து dx வெளியில எடுத்தீங்கன்னா 1 minus x minus y அப்படின்னு வரும் dx. ஸோ அப்புறம் dy by dx வேணும். அப்போ dy இந்த dx இந்த டேர்மை இங்கே டிவைட் பண்ணுங்க. அப்போ dy by dx is equal to 1 minus x minus y divided by 1 plus x minus y. இது இங்கே பாருங்க x minus y இருக்கு. இங்கே தான் நம்மளுக்கு அந்த சப்ஸ்டியூஷன் அவங்க கொடுத்திருந்த இன்ட். அப்போ புட் x minus y equal to t. அப்போ dt by dx எனக்கு என்ன வரும், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x தான். ஏன்னா எனக்கு இங்கே டினாமினேட்டரில் x தான் இருக்கு. ஸோ அப்போ dt by dx என்ன வரும், 1 minus x பண்ணீங்கன்னா 1, y பண்ணா dy by dx. ஸோ அப்போ 1 minus dy by dx. ஸோ அப்போ dy by dx என்ன பண்ணலாம், இந்த dt by dx இங்கே கொண்டு வரலாம். அப்போ dy by dx பதில் 1 minus dt by dx. ஏன்னா எனக்கு இங்கே dy by dx இருக்கு, அதுக்கு பதில் 1 minus dt by dx போட போகிறோம். எங்கெல்லாம் x இருக்கோ அதெல்லாம் t. அப்போ தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் t அண்ட் xல வரும். ஸோ 1 minus dt by dx equal to 1 minus t divided by 1 plus t. ஏன்னா x minus y பதில் 1t, இதுக்கும் t. அப்போ 1 minus t by 1 plus t அப்படின்னு வரும். ஸோ தட் இந்த டேர்ம் இங்கேயும் dt by dx இங்கேயும் கொண்டு வரும். ஸோ தட் 1 minus 1 minus t divided by 1 plus t equal to dt by dx. அப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 1 into this. ஸோ 1 plus t minus 1 minus t divided by 1 plus t equal to dt by dx. ஸோ அப்புறம் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன, 1 minus 1 plus t. ஸோ அப்போ 2t divided by 1 plus t equal to dt by dx. ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம், x எல்லாம் ஒரு பக்கம், t எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ இந்த t என்ன இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வரக்கூடாது ரைட். எப்போவுமே அந்த டிஃபரன்ஷியேஷன்றது வந்து நியூமரேட்டரில் தான் இருக்கணும். dt, dx, dy இதெல்லாம் நியூமரேட்டரில் தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த 1 plus t அங்கேயும் 2t இங்கே டிவைட் பண்ணி dx இங்கே கொண்டு வரலாம். அப்போ 2 into dx, 2 அங்கே வச்சுக்கிறேன், t இங்கே டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும், t இந்த 1 plus t இங்கே வந்துடும், 1 plus t divided by t of dt. ஸோ தனித்தனியாக பிரிங்க. அப்போ 2 into dx equal to 1 by t plus t by t of dt. then t கேன்சல் ஆச்சுன்னா +1. ஸோ 1 by t of dt அவ்வளோதான். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்டகிரேட்டிங் ஆன் both side. அப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுங்க. ஸோ integral of 2 times integral of dx equal to integral of dt by t plus integral of dt. ஸோ அப்போ integral of dx என்ன, just x. integral of dt by t வந்து log t. ஸோ dt இன்டகிரேட் பண்ணிங்கன்னா t plus c. ஒரே ஒரு இடத்துல தான் log இருக்குது, ஸோ just plus c எடுத்துக்கலாம். தென் ஃபைனலி நம்ம t என்னவா எடுத்திருந்தோம், x minus y. அப்போ 2x equal to log of x minus y plus x minus y plus c. ஓகே, தென் இந்த x இந்த y லெஃப்ட்ல கொண்டு வரோம். அப்போ என்ன ஆகும், 2x இந்த x இங்கே வந்தால் -x, -y இங்கே வந்தால் +y. அதே மாதிரி மைனஸ் log of x minus y equal to c இப்படி எழுதிக்கிறோம். தென் 2x minus x என்ன, x. ஸோ x plus y minus log of x minus y equal to c. இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். அப்போ ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. பட் நம்மள கொஸ்டினில் கேட்டிருக்கிறது பர்டிகுலர். அப்போ கிவன் என்ன, y equal to -1 when x equal to 0. ஸோ அப்போ y பிளேஸில் -1, x பிளேஸில் 0 போடுங்க. ஸோ 0 -1 minus log of 0 of -1 equal to c. ஸோ அப்போ -1 minus log of minus into minus plus. அப்போ log 1 equal to c அப்படின்னு வந்துடும். ஸோ தட் -1 log 1ஓட ஆன்சர் என்ன, 0. அப்போ -1 minus 0 equal to c. ஸோ தட் c ஓட ஆன்சர் வந்து -1. ஸோ அப்போ c பிளேஸில் நான் என்ன பண்ணணும், இங்கே -1ன்னு போட போகிறோம். ஸோ தட் 1 implies x plus y minus log of x minus y equal to -1. ஸோ ஆக்சுவலி இங்கே முடிஞ்சுது. பட் இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 1 இங்கேயும் இந்த x minus y இங்கேயும் கொண்டு வரோம். ஸோ இப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ ரைட், பட் இங்கே விட்டாலும்
no problem. Okay, so x plus y இந்த ஒன் இங்கே வந்தால் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு லாக் ஆஃப் x minus y அப்படியே வச்சுட்டு முடிச்சுக்கலாம். That's all for this question number 9. Okay, then question 10 என்னன்னு பாருங்க, solve the differential equation e power minus of 2 root x divided by root x minus y by root x of dx by dy equal to this one அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and when x is not equal to 0 because denominatorல நமக்கு இங்கே x வருது, x 0 இருந்தால் என்ன ஆயிரும், not defined போயிடும், அதனால தான் அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க x is not equal to 0 அப்படின்னு. சொல்யூஷன் அப்போ given என்ன நம்மளுக்கு, ஸோ given எழுதிக்கிறோம் e power minus 2 of root x divided by root x minus y by root x of dx by dy equal to 1. ஸோ இந்த dx by dy இங்கே கொண்டு வந்தால் என்ன ஆகும், dy 1 into dy is dy divided by dx வந்துடும். ஸோ இந்த இடத்துல e power minus 2x of 2 root x by root x minus y by root x equal to this. Okay, then next என்ன பண்ணலாம், இதை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா e power minus 2 root x divided by root x equal to dy by dx plus y by root x அப்படின்னு வந்துடும். ஓகே, தென் இதில் இருந்து நான் 1 by root x வெளியில் எடுத்தால் என்ன வரும், 1 by root x of root y. ஸோ இங்கே வந்து dy by dx plus 1 by root x of root y equal to e power minus 2 root x divided by root x. ஸோ இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம், என்ன ஃபார்மில் இருக்குது, dy by dx plus py equal to q ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ p பிளேஸில் நமக்கு இங்கே என்ன இருக்குது, 1 by root x. q பிளேஸில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க மொத்தமோ வேர் p is equal to 1 by root x and q is nothing but e power minus 2 root x divided by root x. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஜென்ரல் சொல்யூஷன். அப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் IF இஸ் ஈக்குவல் டு என்னது, இ பவர் இன்டெக்ரல் PDX. ஏன்னா நமக்கு dy by dx தான் இருக்குது. இன்கேஸ் dx by dy இருந்தால் இ பவர் இன்டெக்ரல் PDY எடுத்துருப்போம். ஓகே, ஸோ இ பவர் இன்டெக்ரல் 1 by root x of dx. ஸோ 1 by root x மேலே கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் x power minus 1 by 2, ரைட், root x னா x power 1 by 2, மேலே வந்தால் x power minus 1 by 2 of dx which is e power x power minus 1 by 2 integrate பண்ண என்ன, minus 1 by 2 plus 1 divided by minus 1 by 2 plus 1. ஸோ அப்போ x power 1 by 2 ஏன்னா இதை ஆட் பண்ணிங்கன்னா 1 minus half which is half, ரைட். அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் 1 by 2. ஸோ அப்போ e power 1 by 2 of this. ஸோ இதை மேலே கொண்டு வந்தால் என்ன ஆகும், 2 into root x e power, right. So that is your integrating factor. அப்போ integrating factor is 2 e root x, e power 2 of root x. இது எப்படின்னு புரியுதா, இப்போ இந்த 1 by 2 மேலே வந்தால் என்ன ஆகும், 2. So 2 into x power 1 by 2. X power 1 by 2 na it is root x. So அப்போ 2 into root x. So that is the answer. Okay. Therefore the general solution is, so அப்போ general solution வந்து நமக்கு என்னது, y into integrating factor equal to integral of q into integrating factor of dx plus c. So இதுதான் நம்மளோட question. So அப்போ y into integrating factor வந்து e power 2 root x. So equal to q ஓட வேல்யூ வந்து e power minus 2 root x divided by this e power 2 root x of dx plus c. அப்புறம் இது ரெண்டும் சேமா, அப்போ பவர் ரெண்டு ஆட் பண்ணலாமா, அப்போ e power minus 2 root x plus 2 root x divided by root x of dx plus c y into e power 2 root x is. ஓகே, தென் இதோட டேர்ம் அப்போ பவர் ரெண்டு ஆட் ஆகி என்ன ஆயிரும், 0. e power 0 is 1. ஸோ அப்போ ஜஸ்ட் 1 into dx is dx by root x plus c. So that is your y into e power 2 root x ஓட ஆன்சர். ஸோ y into e power 2 root x is x power minus 1 by 2 இது மேலே வந்தா. ஸோ ஆஃப் dx plus c. இப்போ தான் பார்த்தேன் x power minus 1 by 2 ஓட இன்டெகிரேஷன் என்ன, 2 root x. ஸோ அப்போ 2 root x plus c is what your final answer for that question number 10 is. Okay, then question 11 என்னன்னு பாருங்க, find the particular solution of the differential equation dy by dx plus y into cot x equal to 4x into cosecant x and y equal to 0 when x equal to pi by 2ல question கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் அப்போ ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம், dy by dx plus y into cot x equal to 4x into cosecant x. அப்போ இது given question வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, லீனியர் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அப்போ it is of the form dy by dx plus py equal to q ஃபார்மில் இருக்குது. ஸோ y பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, cot x, சாரி y பிளேஸில் cot x இருக்குது, p into y எழுதுகிற மாதிரி. அப்போ p பிளேஸில் நமக்கு cot x இருக்குது, y அப்படியே இருக்குது, p பிளேஸில் வந்து cot x. சிமிலர்லி q பிளேஸில் 4x into cosecant x. ஸோ வேர் p is equal to cot x and q is 4x into cosecant x. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைன் பண்ணணும். ஸோ வாட் இஸ் யுவர் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வென் இட் இஸ் dy by dx. அப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம என்ன எழுதுவோம், e பவர் இன்டெகிரல் pdx. ஸோ if is equal to e பவர் இன்டெகிரல் pdx. ஸோ e பவர் இன்டெகிரல் ஆஃப் cot x of dx. So cot x integrate பண்ணா என்ன, log of sin x. So e power log of sin x. So e log cancel. அப்போ finally just modulus of sin x is just sin x. ஏன்னா log இருக்கப்போ தான் நம்ம அந்த modulus யூஸ் பண்ணுவோம். So it is just a sin x. அப்போ integrating factor வந்து நமக்கு sin x. Therefore
தி ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதுவீங்க y into integrating factor equal to integral of q into integrating factor of dx plus c. So y into sin x equal to integral of 4 into cosecant x of sin x dx. Okay, so that is the plus c. Then c cosecant na நமக்கு என்ன தெரியும் 1 by sin or sin na 1 by cosecant எப்படி வேணா எடுத்துக்கலாம். So அப்ப integral of 4x into 1 by sin x of dx plus c. sin x cancel அப்ப just 4x dx plus c ன்னு மட்டும் வரும். ஓகே, அப்புறம் 4 வெளியில் எடுத்துருங்க. இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் என்ன எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. ஸோ 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் சி ஒய் இன்ட்டு சைன் எக்ஸ் இஸ். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஈக்குவேஷன் நம்பர் 1 இஸ். அப்புறம் நான் என்ன பண்ணுவோம் பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணது கிவன் பாயிண்ட். அப்போ கிவன் ஒய் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2. அப்போ எக்ஸ் பிளேஸில் பை பை 2 ஒய் பிளேஸில் 0. அப்போ 0 இன்ட்டு சைன் பை பை 2 ஈக்குவல் டு 2 into pi by 2 square plus c. Okay, then sin pi by 2 oda value 1, but 0 into anything is 0, so that this answer is 0 equal to 2 times pi square by 4, right? தனித்தனியா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா plus c. then 2 கேன்சல் பண்ணிங்கன்னா your answer is pi square by 2. அதை லெஃப்டில் கொண்டு வந்தா c is equal to minus pi square by 2. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் 1ல சப்ஸ்டியூட் பண்ணால் ப்ராப்ளம் வரும். ஸோ 1 implies y into sin x equal to 2 into x square minus pi square by 2. So that is the answer for this question. Okay, so that's all for this question number 11 and that's all for this video also. Okay, so இந்த வீடியோ வந்து இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னும் இதில் வந்து நமக்கு ஒரு 3 questions தான் இருக்குது இந்த miscellaneous exercise of chapter 9. ஸோ அந்த 3 questions வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அதோட வந்து இந்த சாப்டர் 9மே வந்து நம்மளுக்கு டோட்டலாக ஓவர். ஓகே, ஸோ மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் ஆஃப் 9ல் வந்து இன்னும் ஒரு 3 question இருக்குது. அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. தேங்க்யூ, வில் see in the next video. தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 3 கொஸ்டின் பாருங்கள், ரெண்டு கொஸ்டினுமே லீனியர். ஸோ அந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹோமோஜினியஸ் அடுத்து லீனியர் அப்படிங்கிற மாதிரி ஆர்டரில் வந்திருக்காங்க. ஸோ கொஸ்டினை நம்ம பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ண புரிஞ்சுக்கணும் மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கா, அப்போ டிகிரி டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் இருக்கா ஹோமோஜினியஸா இல்லை லீனியரா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்போ லீனியர்னா நார்மலாக இந்த ஃபார்ம் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ ஆர் டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு கியூ அந்த ஃபார்மில் இருக்கணும். அப்புறம் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஜென்ரல் சொல்யூஷன். ஹோமோஜினியஸ்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஃபார்மில் வருதுன்னா டிகிரி சேமாக இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம், டிகிரி வந்து நமக்கு என்னவா இல்லை சேமாக இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் we have to proceed like this. Okay, so that's all for this one. We'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.